ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னடா இவ்வளவு இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? கடியிலிருந்து தற்காத்துக் கொள்ளணும் சார். அவங்க இருக்கிற அந்த ஓனர் இருக்கிற வரைக்கும் அந்த நாய் இருக்கிற வரைக்கும் அந்த நாய் அவங்ககிட்ட இருக்கணும். தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. இல்ல கடி வாங்கிட்டே இருக்கணும்னு சொல்லல சார். நான் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்களா? வாங்கிட்டே சொல்லல சார். நான் எப்படி சொல்றேன்னா விக்டிம்ஸ் இருக்காங்க. ஆனா முறைப்படுத்தணும். டாக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த முறைப்படுத்தணும்ங்கற வார்த்தை ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணும்ங்கிறது டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் ரொம்ப முக்கியமாப்படுது. நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சா நீங்க டாக் லவ்வர்ங்கறதாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டீங்க. முன்னால நடந்தே பேசிட்டீங்க. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல பாப்போம். இப்போ அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. எங்க அம்மா இது எதிர்க்க எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார். அவங்க நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் தம்பி. 5 நாய் சுத்து போட்டுச்சு. எங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா தான் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. ஏய் லூஸ் மாதிரி பேசாதடா. மைக் யாத்தே குறா. என்ன பயம்? நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் சார். ரெகுலரா என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போறது வழக்கம் சார். வழக்கம் போல என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்ட நாய் இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். கண்ணு முன்னால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். வீட்டில் தம்பி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பி கிடச்சி சார். தம்பி கிடச்சி கிட்டத்தட்ட 70 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 70 நாளில் நான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். டேட்டை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர். அங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க நாட்டு வைத்தியம் பார்க்கலாம் பற்றியும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தோம். 75 நாள் எந்த சிம்டம்ஸும் இல்லை. பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னான். ஸ்கூல் போக விடல. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு நாள் கூட வச்சுட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது. ஹாஸ்பிட்டல் பேசினா ஹாஸ்பிட்டல் உள்ளே எடுக்க மாட்டாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வரக்கூடாது அடிக்கிறாங்க. டாக்டர்ஸ் உள்ள வரது பயப்படுறாங்க. இல்லை இது ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு வாங்க அடிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க டாக்டர்ஸ். ஸோ அண்டர் டிசீஸ் வந்து ரேபிட் சார் இப்போ இருக்கிற இதில் கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தார். பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பையன் இறந்து போயிட்டு எல்லா தடுப்பூசியும் போட்டோம், எல்லாமே கொடுத்தோம். அந்த ரேபிட் அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நம்மளால காப்பாற்ற முடியாது. இப்போ இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில்? வரைக்கும் எப்படி நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டி வரும், நாய்களை கொத்து கொத்தா பிடிச்சிட்டு போவாங்க. ஒரு விலங்கை இன்னொரு விலங்குக்கு உணவாக அளிப்பது. நான் என் பூனைக்கு நாய்கறி போட்டா எல்லாம் ஒத்துப்பீங்களா? அதுவும் கார்னிவோரஸ் தான். நம்ம நடுவுல பூந்து ஒரு விலங்கை கொண்டு இன்னொரு விலங்குக்கு போடுறதை நான் ஆதரிக்கல. அவதாயா இவ because I feel அந்த நான் அந்த 4 leg animals என் குழந்தைங்க நினைக்கிறேன். தப்பா சார்? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆவு? மேடம் இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை என் மச்சான் என் மைத்தன இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். வச்சிங்க மேடம். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அட சாரி கேட்டதுக்கு யாரா முறப்பாங்களா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா? பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு, பாரு தம்பி. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்குடா திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க அடிக்கிறது ஆல்சிக்கிறீங்க. வா வா வா. உங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டதற்கு நாங்க நிஜமாவே வருத்தப்படுறோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மெயினா உங்க மனசுக்குள்ள இருக்கிறது பயம். நீங்க ஒரு அவேர்னஸ் பண்ணி வளர்த்துறாங்க சார். 2030 க்குள்ள இந்தியா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோகிராம் நடத்துங்க நான் சொல்றேன். இல்ல சார், how to take a license. ஒரு நிமிஷமா. நீங்க உங்க ஏரியா நாயில உங்க நாய் தானே? ஆமா. ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துவீங்களா? கண்டிப்பா முடியாது. அப்புறம் என்ன நீங்க வந்த இத அகற்ற கூடாது அப்படி நீங்க சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன? தெருநாய்கள் வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும் நான் பிலீவ் பண்றேன் சார். தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் வழியாக அதை செயல்படுத்துவதன் வழியாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல இந்த திருநாய்கள் மூலமாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கா? அதாவது எங்க ஏரியால ரீசன்ட்டா நடந்த ஒரு விஷயம் மேடம். அந்த ஏரியா நான் பார்க்கணும் மேடம். எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்தது. இததான் அவங்க ரொம்ப எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. இல்ல அதுதான் சொல்றேன். அப்ப எனக்கு அந்த டைம் எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சப்போஸ் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்தது. ஏய் வத்த பைத்தியக்கார கூதி. சரிங்க, இதனால உங்க மேல உங்களுக்கு கோவம் வருதுமா? இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஏப்பா அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல. இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. இப்போ நோ ஐ கம்ப்ளீட்லி கண்டெம் திஸ். அது எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்த வந்து ஒரு புள்ள சாகிறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதால நீங்க கீழ விழுறது ஒண்ணா? அவருக்கு அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்கற தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால அவர் முகத்தை பார்க்க முடியல. மனசார சொன்னா எனக்கு வந்து இந்த சைடு உட்கார்ந்துட்டோமே நம்ம போய் அந்த பக்கம் அவர்கிட்ட பிரேக்ல போய் எப்படி என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கறது கூட எனக்கு இந்த இடத்துல தொண்டையில எச்சி முழுங்குது. அவர் பார்க்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. நீ நல்லவையா. பக்கத்து தெருல இருந்து
வரேன். இப்போ என்ன கிடைச்சு விடுமே? உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தமிழ் தன் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு, வாங்க வெல்கம் நாய் கூப்பிடாது. சரி, அப்ப என்ன பண்றது நானு? அப்ப நகரத்துல நான் ஒரு நைட்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புதிய ஏரியாக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படினா பாதுகாப்புடுவாங்க. பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். நேர்த்தனமான பேச்சு சார். என் வயக்காட்டுல வந்தா என் நாய் கடிக்கும்னு ஒரு பண்ணையார் சொல்றதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? அதான் சார் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது சார். நீ செக் பண்ணி. இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? குறைச்சே பேசுவோம். ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. பாயிண்ட் நான் அத தான் பாயிண்டாவே வைக்கிறேன். நான் அத பாயிண்டாவே வைக்கிறேன் கோபி. எது? ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை நாய் கடித்து இறந்ததாக தகவல் இருக்கு. வெரி டீப் ரூட்டட் ஆர்குமென்ட். நான் வரல. இல்ல நான் அத வந்து சேர்த்துக்க வரல. நான் பேசிக் ஆர்குமென்ட் மட்டும் தான் பேசுறேன் கோபி. பிரச்சனையே அப்படிப்பட்ட ஒரு அனிமலோட சேர்ந்து தான் நம்ம எப்படி வாழ முடியும்ங்கிறது தான். இப்போ அதுதான் நான் கேட்டேன். பணக்கார தெருக்களில் ஸ்ட்ரே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது. அது மறுபடி சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறது? அந்த முடிவு அப்ப யார் எடுப்பா? தொடர்ச்சியாக நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்பிள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப நொன்னையலா மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை மூதேவி? நீ இருக்கிற இடம் தான்டா கோர்ட்டு, பப்ளிக் நாங்க தான்டா ஜட்ஜு. பதில் சொல்றா. கோபி, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அவன் அட்ரஸ் சொல்லு. அப்படியே பக்கத்துல முகத்தை மூடிட்டு இருக்கான் பாரு, அவன் அட்ரஸையும் சொல்லு. வெளுத்தா தான் சரியா வாங்க. பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்சம் மக்கள் ரோட்ல நடக்கிற உங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? மிடில் கிளாஸ் தான் சார். அவங்க எப்படி எடுக்க முடியும்? என்னமா இது? இப்ப பிரச்சனை என்ன? பிரச்சனை என்னுடையது, தீர்வு உங்களுடையதாக இருக்க முடியும். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை